ஒரு அரசு எப்படி திட்டங்களை கொண்டு வருகிறது, அந்த திட்டங்கள் நமக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை ஒரு மாணவன் எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது அந்த மாணவன் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை பெற முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தி கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கல்லூரியினுடைய எம்பிஎன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பெரியவர் நாச்சிமுத்து அவர்கள் ஒரு காலத்தில் இந்த சென்னிமலை பகுதியிலே பொறியியல் பட்டம் படித்தவர் என்று யார் என்று தேடி பார்க்கிற பொழுது பொறியியல் பட்டதாரியாக மரியாதைக்குரிய எம்பிஎன் நாச்சிமுத்து அவர்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த பகுதியில் அவர் பொறியியல் பட்டதாரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த காலத்தில் ஒரு மாணவராக ஒரு பொறியியல் கல்லூரியில் வல்லுநராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்றவர் தான் மரியாதைக்குரிய பெரியவர் எம்பி நாச்சிமுத்து அவர்கள். நெசவாளருடைய வாழ்க்கையிலே பல்வேறு திட்டங்களை உருவாக்கி ஆக கல்லூரி என்பது இன்றைக்கெல்லாம் ஒரு வியாபார யுக்தியாக இருக்கக்கூடிய காலத்தில் மரியாதைக்குரிய தாளாளர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது தொலைநோக்கு சிந்தனையோடு அனைவருக்கும் உதவுகின்ற ஒரு உதவுகிற கரமாக இந்த பள்ளியினுடைய நிர்வாகஸ்தர்கள் அத்தனை பேரும் இருக்கிற ஒரு சூழ்நிலை எண்ணி பார்க்கிற பொழுது உள்ளபடியாக நாங்கள் பெருமைப்பட கடமைப்பட்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளை பட்டியலிட்டார்கள். ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் உங்கள் மத்தியிலே கூறி விடைபெற இருக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரையில கடந்த காலத்தில் அதை 6 பிரிவுகளாக மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தினாலே உலக அளவிலே தரம் பெற்றிருக்கிற ஒரு கல்வியினுடைய நிலைப்பாட்டை நாம் தமிழகத்தில் பெற்றிருக்கிறோம். கேரள மாநிலம் கல்வியில 100% தேர்ச்சி பெற்றதாக திட்டம். ஆக அந்த தொலைநோக்கு திட்டம் என்பது 2023ஆம் ஆண்டில் தமிழகத்தை தண்ணீரை பெறக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தாலும் கூட அந்த திட்டத்திற்கு அடித்தளமாக இன்றைக்கு 18,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்காக மட்டும் கல்வித்துறை இன்றைக்கு அம்மா அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆக கல்வித்துறையிலே தமிழக அவர்கள் இன்றைக்கு பொறியியல் பட்டதாரியாக இன்றைக்கு உலக அளவில் பேசப்படுகிறார் என்று சொன்னார். இன்றைக்கு பொறியியல் பட்டதாரி. அதே போல இன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ஒரு சிறந்த பொறியியல் பட்டதாரி. இன்றைக்கு விஞ்ஞானத்துறையிலே மிகப்பெரிய சாதனைகள் படைத்தவர். இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவியான ஜனாதிபதி பதவியை வகித்தவர் ஒரு பொறியியல் பட்ட போட்டுதலுக்குரிய பண்பாளர்கள், அன்பிற்கினிய எம்பி நாச்சிமுத்து ஜெகநாத் மிகச்சிறந்த டெக்னீசியன் இருக்கிறார்கள் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பள்ளியிலே படிப்பவர்களுக்கு வெறும் கல்வி மட்டுமல்லாமல் உடல் திறன், பேச்சு திறன், கட்டுரை திறன், எண்ணற்ற அவருடைய திறனை மாணவருடைய திறனை வெளிக்கொண்டு வந்து அவர்கள் சமுதாயத்தில் பரிமளிக்கிற அளவுக்கு அவர்களை சிறப்பானவர்களாக உருவாக்கி வெளியே அனுப்புகிறது என்றால் இது மிக சிறந்த ஒரு கல்லூரி என்பதை நாம் எந்த நேரத்திலும் நாம் நிச்சயமாக பாராட்டியாக வேண்டும். இது உருவாக்கி கொடுத்த ஜேஎஸ் அவர்களுக்கு ஜோராக மாணவர் மாணவிகள் எல்லோரும் கைதட்ட வேண்டும், உள்ளன்போடு சட்ட வேண்டும். என்றால் அப்படிப்பட்டவர் உருவாக்கி இந்த கல்வி சாலை. எனவே அதை நீங்கள் எல்லாம் படிக்கிறீர்கள். அவருடைய தன்னலமற்ற தியாகமான உணர்வு, அவர் பாடுபட்ட அந்த உழைப்புக்கு தான் 1985 இங்கே நம்முடைய ஜனாதிபதி, இந்தியாவுடைய ஜனாதிபதி அவர்கள் அவருக்கு உத்தியோக ரத்னா என்ற பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார். அது 17 வகையான பட்டங்களே அவர் பெற்றிருக்கிறார். இந்த பட்டம் மட்டுமல்ல, அவருக்கு எத்தனையோ பட்டங்கள் அவருக்கு